ஜீவன் திருச்சபை சோழவரம் வேலூர். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் துவங்குகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேச நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, பாடல் மூலமாக ஆண்டவரே, ஆராதனை மூலமாக மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்டு தேவ செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறோம். இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்கிற எல்லாரையும் நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டு சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த செய்தி எங்கெல்லாம் செல்கிறதோ, யாருக்கெல்லாம் செல்கிறோர்களோ வாழ்க்கையிலெல்லாம் மாபெரும் வெளிப்பாடுகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சிலுவையை குறித்த ஒரு வெளிப்பாடு எல்லாருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, உங்களுடைய சிலுவை மரணம் ஊழியத்தில் குறித்த தெளிவான வெளிப்பாடு யாவருக்கும் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராகிற கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் நாங்கள் ஏற்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் வெள்ளூர் பகுதியிலே எங்கள் சபை நடந்து கொண்டிருக்கிறது. தற்சபை ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ், யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் விலையேறப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாடுகளை கொடுப்பார். மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 49வது வசனம். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற வாசகம், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இயேசுவை பிடிக்க வராங்க. அந்த இடத்துல சொல்றாரு, அதுக்கு மேலே இருப்பாருங்க 48வது வருஷம். இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அன்பானவர்களே, இயேசுவை பிடிக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை யாருமே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் ஜீவன். அல்லேலூயா. உங்களை கூட ஒருவரும் பிடிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சேதமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். இயேசுவை இதுக்கு முன்பாகவே பிடிக்க வகை தேடி இருக்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் சொல்ற பாருங்க. யோவான் 7:30, யோவான் 7:30 அவரை பிடிக்க வகை தேடுறாங்க. ஆனா ஒருவரும் அவர் மேல கை போடல. யோவான் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசுவை பிடிக்க வகை தேடுகிறார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இங்க பாருங்க, இப்படி வாழறீங்க. இந்த உலகத்தின் அதிபதி எவனை விழுங்கலாமோ என்று
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். வகை கிடைச்சாக்கா உடனே கை போட்டுறான் பிசாசு. அவன் சாபத்தை போட்டுறான், அவன் மரணத்தை போட்டுறான், அவன் வியாதியை போட்டுறான், அவனுடைய அக்கிரமத்தை போட்டுறான், அவன் சாபத்தை போட்டுறான், அவனுடைய மரணத்தையும் போட்டுறான். அப்போ இயேசுவே அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். யோவான் 7:30. ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அன்பாவில்லை, இயேசுவின் மீது ஒரு வியாதி போட முடியல, ஒரு சாபம் போடவில்லை, ஒரு தரித்திரம் போடல, ஒரு அவமானம், வெக்கம் எதுவுமே அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் அவரை மேற்கொள்ள? அவர் ஒரு ஜீவன். இயேசு ஆதாமுக்குள் பிறந்தவர் கிடையாது. இயேசு ஆதாம் வழியாய் பிறந்து வந்து பாவத்தை, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன் என்று பிறந்து வந்தவர் கிடையாது. கன்னி மரியாள் வயிற்றிலே பரிசுத்தாவியினாலே கருத்தரித்து தேவகுமாரனாக, அவர் ஜீவாதிபதியாக, அவர் ஒரு ஜீவனாக இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அன்பால் அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை ஒருவனும் கை போட முடியல. ஏனென்றால் அவர் ஒரு ஜீவன். யோவான் 5:26 ஏனெனில் யோவான் 5:26 சொல்றாரு, ஏனெனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு ஜீவன், இயேசு ஒரு ஜீவன், ஆவியான ஒரு ஜீவன். ஜீவனுக்குள்ளே நீங்கள் இருந்தால் ஒருவனும் உங்கள் மேல் கை போட முடியாதையா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் நீங்கள் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினால் ஒருவனும் உங்கள் மேல் கை போட விட மாட்டார். ஏனால் கிறிஸ்து நீதிபரர், தேவ நீதிபரர், சுய நீதிமான் கிடையாது. கிறிஸ்து தேவ நீதிமான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான். மத்திய, மார்க், லூக்கா, யோவான் யாரை பாரு எவரை பாரு தன்னுடைய ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தத்தையும் கொடுத்துடுறாரு. நல்லவன், கெட்டவன், உழைந்தவன், தாய்ந்தவன், பரிசே, சதுசே எல்லோருக்கும் தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவக்குள்ள தேவ நீதி வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான யாவர பேரை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் ஒருவரும் கை போடவில்லை. அப்போது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. இங்க என்ன படிச்சோம்? மார்க்கில் 14ஆம் அதிகாரத்தில் 49, நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். தினந்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. பிடிக்க முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவனும் இயேசுவும் இணைந்திருக்கிறார்கள். ஜீவனும் இணைந்திருக்கிறது. ஆவியானவர் ஒரு ஜீவன், திருத்துவ தேவன் ஜீவ மார்க்கத்தில் இருக்கும்போது அவர்களை யாருமே மேற்கொள்ள முடியாது, யாரும் பிடிக்க முடியாது. ஒரு மரணம் அவரை பிடிக்க முடியாது, ஒரு சாபம் அவரை பிடிக்க முடியாது, ஒரு வியாதி அவரை தாக்க முடியாது. ஏன்னா பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த பிதாவாகிய தேவன் ஜீவன், இயேசு ஒரு ஜீவன், ஆவியான ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. மனிதன் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாம் தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே பிசாசு கை போட்டுட்டான் ஆதாம் வியாபால் மேல். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். எந்த நேரத்திலும் மரணம் இருக்குது பிரியமானே. மனுஷனுக்கு எந்த நேரத்திலும் மரணம் இருக்குது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எந்த நேரத்தில் வியாதி, எந்த நேரத்தில் சாபம், எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் தரித்திரம், எந்த நேரத்தில் பிரச்சனை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்களாம். எல்லோரும்னா உலகத்தில் 800 கோடி பேரும். அதனால தான் கொரோனா, கொடை நோய், நல்லவன், கெட்டவன், உழைந்தவன், தாழ், ஏழை, பணக்காரன், அரசியல்வாதி, சாதான் யாரை பார்த்தாலும் பாதிக்குது. ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். அந்த ஒரு காரணத்தினுடைய வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், கொள்ளை நோயில் யாரையும் பாதிக்கிறது.
ஆனா இயேசு சொல்றாரு, அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் அவர் மேல் ஒருவனும் கை போடவில்லை. அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆதாமுக்குள் மரித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த பழைய மனுஷன், நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் தண்டிக்குள்ள அடக்கம் பண்ணிட்டான். ஞானஸ்தானத்தில் அடக்கம், தண்ணீர் கலர். நீங்க மறுபடியும் கிறிஸ்துக்குள் பிடித்திருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ ஜீவன் என்னது? தேவ நீதியில தொடங்கி உயிர்த்தெய்தலும் முடியுது. அதான் ஜீவன். இயேசு நானே உயிர்த்தெய்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த உயிர்த்தெய்தலும் அந்த ஜீவனுக்குள்ள இயேசு சாமட ஜீவ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இதை பிதா குமாரன் பசுத்தாவிக்கு வாய்நாள் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் குடும்பம் பட்டணம் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண இயேசு சாமட வாய்நாள் எல்லாம் கொடுத்தாங்க. உங்களையும் பிடிக்க கூடாது. அப்படி இருக்க முடியுமா? உங்களால தேவ நீதிமான்களாக வாழ முடியுமா? இயேசுதான் தேவ நீதி. தேவ நீதி என்னது? முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவன் தான் தேவ நீதிமான். ஊரு சரியில்லை, நாடு சரியில்லை, அவர் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அந்த குரூப் இந்த இப்படி கெடுத்து பேசுறது கிடையாது. சுய நீதிமான் கண்டிப்பா வந்து பிடிப்பான். வகத்தில் கெஜிக்கிற சிங்கம் எவனை விடுகலாம், வகத்தில் சுற்றி திரிக்கிற பிசாசு உன் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணியே தீர்வான், உன்னை வந்து பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் அவரை பிடிக்க அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. கை போட விட மாட்டான். தேவ தூதர் இருப்பார். நீ ஜீவனுக்குள்ள ஜீவ மார்க்கத்தில் இருந்தாயானால் தேவ நீதியின் சம்பளம் உழித்தில தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் வாய்நாளாலும் கொடுப்பாயா. 1000-10,000 தேவ தூதர்களுடைய சூழ்ந்திருப்பார்கள். ஒருவனும் கை போட முடியாதுங்க. அப்ப நீ என்ன கிறிஸ்துவ போல மாறணும். அந்த கிறிஸ்து ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்க துன்மார்க்கன். அதனால்தான் பிசாசு வந்து கை போடுது, வியாதி போடுது, வறுமை போடுது, தரித்திரம் போடுது, பிரச்சனை போடுது, முன்னேறம் இல்லை. பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வா. அந்த கிறிஸ்து ஒரு ஜீவன். அவர் சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்து பாருங்க, இயேசு யோவான் 8:20 சொல்றாரு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் நிறைய வசனத்துக்கு அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. ஒருவனும் அவர் மேல் கை போட முடியல. அவருடைய வேலைனா என்ன? பிதாவாகிய தேவனை, அந்த ஜீவ பிதாவை விட்டு விலகுகிற அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் யாரும் அவர் மேல் கை போடல. யோவான் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இங்க பாருங்க, அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால். எந்த வேலை? அவருடைய வேலை என்ன வேலை? பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது அவர் கைவிட போறார். கல்வாரி சிலுவைக்கு போற நேரத்துல அந்த வேலை இன்னும் வரலையாம். ஏன்னா பிதாவும் இயேசு இணைந்தே இருக்கிறாங்க. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்க பிதாவா, இவரு ஜீவனுள்ள கிறிஸ்துவா, ஆவியான ஜீவனுள்ள. 3 திருத்துவ தேவன். ஜீவன் ஜீவன் ஜீவன். நம்ம என்ன பண்ணோம்? ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியில நம்ம வந்துட்டோம். நம்மளும் நன்மை தீமை அறியத்த பிசாசு நம்ம அசுத்தா சாத்தான இது நெகட்டிவ் திருத்துவோம். சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுத்துட்டோம் ஆதாமுக்கு. ஆதாம் ஏவாள் நம்மள பாவத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியில அசுத்தாவி நன்மை தீமை அறிய சன்மார்க்க துன்மார்க்க ஆவி. அப்போ இது நெகட்டிவ் திருத்துவோம். அதுக்குதான் நீ நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கக்கூடாது. நீ நன்மார்க்க துன்மார்க்கனா இருந்தா பிசாசுக்கு வகை தேடுங்க, கை போட்டுருவான் மேல. மனைவி பிள்ளைங்க குடும்பத்துல பிடி. உங்கள் எதிராளியாகிய பிசாசு ஆனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. எங்க 1 பேதுல 5ஆம் அதிகாரத்துல என்ன போட்டு வச்சுது? உங்கள் எதிராளியாகிய பிசாசு ஆனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ பிசாசானு வகை கிடைக்குதுங்க. வேதம் சொல்லுது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். எல்லோரும்னா எல்லோரும் தான். அமெரிக்காக்காரர், ஆப்பிரிக்காக்காரர், ஐரோப்பாக்காரர், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மதுரைப்பட்டினம், தமிழ்நாடு, காட்டுவாசி, நாட்டுவாசி, எல்லாத்தையும் வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அதனால்தான் பிசாசு எல்லா தேசங்களிலும், பட்டங்களிலும், கிராமங்களிலும், குடும்பங்களிலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாகவேஷா வியாதிகளும், சாபங்களும், மரணங்களும், தரித்திரங்களும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், பூகங்களும், வறட்சிகளும் வனாந்திரமா உள்ள புகுந்து கிரியை செய்கிறான்.
அப்போ வகை கிடைக்கிறது பாருங்க எல்லாருக்குள்ள. ஆனால் தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் பாவத்தின் சம்பளம் மனதில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க, ஓடி வாங்க. எதுக்கு வாங்க? இயேசு கிட்ட. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானுங்க, ஜீவ பிரிச்சத்திலே இயேசு சரி, இயேசு ரத்தத்தை பானம் பண்ணுங்க. பானம் வந்து இயேசு ஜீவன் பருவி தேவன் தனக்கு ஆதம் முழு குத்துருங்க, இடை விடாம கொடுங்க. உலகத்தில் அன்பு கூறுங்க. ஒரு மனுஷன் மேல பகை கசப்பு வைப்பு, அந்த ஒரு மனுஷன் மூலம் பிசாசு உள்ள புகுத்துருவான். வகை கட்சின்னு பாக்குறோம். அப்போ கிறிஸ்தவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். அப்ப இயேசு என்ன பண்ணியிருந்தாரு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுத்துட்டே இருக்கிறார். பிதாவாகிய இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவனை பரிபூர்ணம் கொடுக்கறதுனால பிசாசுக்கு வகையே கிடைக்கலையாம் இயேசு பிடிக்கிறதுக்கு. ஆனால் அன்பால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து இரண்டாம் முழு உலகத்தை எல்லாம் தாண்டும் போது உங்களை பிடிக்க பிசாசால முடியாது. தெரியுமா? எந்த சாபமோ, எந்த மரணமோ, எந்த தரித்திரமோ எதுவும் ஒன்று மேற்கொள்ளாது. நீ மாற அதே மேற் பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் நீ மேற்கொள்வாய். அதுக்கு தான் கிறிஸ்து உனக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாயா? இல்லை ஒரு சன்மார்க்கனா, ஒரு துன்மார்க்கனா, ஒரு நியாய பிரமாணிகா, சுயநீதிக்காரனா, அது செய்யல இது செய்யல, அவர் தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது எல்லாம் தப்பு தாங்க. நீ தப்பு, நான் தப்பு, உலகமே தப்பு. இயேசு ரைட்டு. அந்த இயேசு தேவி நீதி தூதல தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுப்பாயா? அதுதான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படிதான் இயேசு வாய்ந்தாராம். அல்லேலூயா. அப்போ 1 பேதுருல அவர் எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற எல்லாரும் விடுதலையாகினாரு. அன்பானே, உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நிமிஷந்தோறும் அவனுக்கு வகை கிடைக்குதுங்க, எக்கச்சக்கமாக கிடைக்குது. கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்களில். இது பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுபோல தான் இயேசுவை வகை தேடி சுற்றி தெரிஞ்சானான். இந்த பாருங்க என்ன போடுச்சு, யோவான் 8:20. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கிற இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவருடைய வேலை வரல, பிதாவாகிய தேவனோடு இணைந்திருக்கிறாரு. அதுல பாரு, யோவான் 7ஆம் அதிகாரத்துல அப்போது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் வகை தேடுறாங்க, எப்படியாவது இயேசுவை பிடிச்சிடலாம். நிறைய வசனம் இருக்குது. தந்திரமா பிடிக்க வகை தேடினாங்களாம். அவர் பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவருடைய வேலை என்னது? பிதாவாகிய தேவனை எப்ப இவர் கைவிட போறார், இவர் அவரை எப்படி கைவிட போறார், அவர் இவரை இமை பொழுது கைவிட்டேன். அங்கதான் மரண சிலுவைக்கு போறாரு. அப்போ ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. வகை தேடுறாங்க. அதுல லூக்கா 22 பாருங்க. லூக்கா 22 லூக்கா 22:2 இங்க பாருங்க, இங்க ஒரு வகை தேடுறாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அப்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்போ எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டு எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடுகிறார்கள். உள்ள பிசாசு புகுந்து இயேசு எவ்விதமா கொலை செய்யலான்னு வகை தேடுறாங்க. ஆனாலும் அவருடைய வேலை வராதபடினால் அவர் மேல் ஒருவனும் கை போட முடியவில்லை. புரியுதா பிரியமாலே? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நீங்க பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஆவியானோருடைய ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் உங்களை மேற்கொள்ள இந்த உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது. தெரியுமா? யோவான் சொல்ற எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குதான். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பிதா, குமாரன், ஆவியானவரோடு இருந்தா உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. சாபம், பாவம், மரணம், தரித்திரம், பாதாளம். அப்போ
நம்முடைய ஐக்கியம் பிதா குமாரன் பசுத்த இவர் 3 பேர் ஜீவனா இருக்கிறாங்க. தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவன், இயேசு ஒரு ஜீவன், ஆவியான ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இந்த திருத்துவ தேவனோடு கூட நீ 24 மணி நேரம் நீ ஐக்கியமா இருக்க முடியுமா? போப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த தாமஸ் ஜீவன் ஜீவனே பேசுகிற இல்லைன்னா உன்னை அறியாமலே நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்துல நீ ஐக்கியமா. அங்கதான் வேலை கிடைக்கிறது பிசாசுக்கு. சாத்தான், ஆதாம், அசுத்தாவி, இதை நெகட்டிவ் திருத்துவம். பிதா, இயேசு, ஆவியானது, இது தேவனுடைய திருத்துவம். அப்போ சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏவாள் ஆதாம் ஏவாள் புஷிக்க வச்சுட்டான், வகை கட்சிச்சு. உடனே அந்த கனியை புஷிக்கினாலே நீ சாகவே உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டான் ஆதாம் ஏவாளும். அந்த ஆதாம் ஏவாளுக்கு உலகத்தில் 800 கோடி பேர் பிறந்த சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசக்காரங்க, மாம்சமோட யாவருங்க. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே நீ சாகவே சாவாய். பூமி எங்கும் வகை கிடைக்குது. உலகத்துல நிமிஷந்தோறும் சாகுறாங்க. புள்ளி விவரத்தில் போய் பாருங்க. ஒவ்வொரு நாள் ஆபத்துல, விபத்துல, வியாதியில, வறுமையில, தரித்திரத்துல, சாபத்துல, கொலைகள், வெறிகள், வியாதிகள், வறுமைகள், பாவத்துல, சாபத்துல, பல விதமான காரியத்துல ஜனங்க சிக்கிறாங்க. வகை கிடைக்குது. பத்திரிகை செய்தி பாருங்க, தொலைக்காட்சி செய்தி பாருங்க, நாட்டு நன்மை, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தில் உங்க பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. ஆனால் தான் தலைமையில கை வச்சு நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். உங்க பிள்ளை மேல போய் இயேசு ஜீவன், தேவை நீதிட்டு உயிர்த்ததுல உங்க பிள்ளை பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு குத்துக்கிட்டே இருக்கிற இடைவிடாம. அதான் ஜீவ மார்க்கத்துல நன்மை தீமறியத்தக்க அந்த வட்டத்துல ஜீவ வட்டத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றது, ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரணும். அதான் என்னுடைய எல்லா போது ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். பேஸ்புக்ல போய் பாருங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. 2 சேனல் யூடியூப்ல, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்கும் கேட்டு விலையேற பெற்ற சத்தியங்கள். மிஸ் பண்ணாதீங்க, கேளுங்க. உங்க நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ உங்கள் இஸ்ராயலியா பிசாசானது எவனை விழுகலாமோன்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இங்க பாருங்க, லூக்கா 22:2 அப்போது பிரதான ஆசாரியரும் வேதவாரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடுறாங்க. வகை கிடைக்கவே மாட்டேது. ஏன்னா இவர் பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறார். யோவான் சொல்லி எங்களுடைய ஐக்கியம், யோவான் சொல்ல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம். அந்த பிதாவாகிய தேவன் ஜீவனாய் இருக்கிறார். இயேசு ஒரு ஜீவனாய் இருக்கு. ஆவியான ஒரு ஜீவ சஞ்சாரியா தேவரகமான ஒரு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. இயேசு சாமட வாக்குத்த ஜீவ வாக்கு தத்தங்கள், அளவற்ற அன்பு இருக்கிறதுக்கு அந்த இயேசு ஜீவன்ல. அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு மனைவி பிள்ளை முழு உலக வாழ்நாளெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா யாருக்கு வகை கிடைக்கும்? அசுத்தாவிக்கு வகை கிடைக்காது. பரிசுத்தாவியானவர் வகை கிடைக்கும். பரிசுத்தாவியானவர் வந்தார்னாக்கா வர விருத்தி. பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை. எங்க பாவுட்டு மரணம், தரித்திர, வியாதி, வறுமை, கொள்ளை நோய், பஞ்சம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை. யாரு? பரிசுத்தாவி வந்தாங்க. பரிசுத்தாவியானவர் ஜீவாவியானவர். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. கிறிஸ்து ஜீவ கிறிஸ்து. நன்மை தீமை கிறிஸ்து கிடையாது. பிதாவாகிய தேவன் ஜீவ பிதா. அப்போ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறான். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்கா, பெரிய அரசியல் தலைவராக படிச்சுக்கலாம், படிக்க ஏழையா இருக்கலாம், உழைந்தவன் தாய்ந்தவன், எந்த ஜாதியனா இருக்கலாம். ஆதாமுக்குள்ள மனுஷன் பிறந்திருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ஆனபடி அந்த பாவம் நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்க அதுல கண்டிச்ச ஜீவனி திருப்பெருமையில அசுத்தாவிங்கெல்லாம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே போறான். அவனுக்கு பிசாசு வகை கிடைக்கிறது. சிறிய வயசுலேருந்து நான் பிரச்சனையை தான் சந்திக்கிறேன் தான். சின்ன வயசுலேருந்து போராட்டத்தை சந்திக்கிறான். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிச்சுக்கலாம், படிக்கலாம், ஏழையா இருக்கலாம், எப்படின்னா இறையா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அந்த ஒரு காரணம் போது பிசாசு வாழ்நாளெல்லாம் பிரச்சனையை சந்திப்பாய். ஆபத்துகள் வரலாம், விபத்துகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், வெக்கங்கள் வரலாம். இதெல்லாம் தொடர்ந்தேச்சியா பிசாசு வகை கட்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்தேச்சியா பிரச்சனையா இருக்கிறீங்களா? தொடர்ந்தேச்சியா கடன் தொல்லை, தொடர்ந்தேச்சியா அவமானம், தொடர்ந்தேச்சி எதையும் நிறைவேற்ற முடியல, தரித்திருக்குதா, வியாபார தளத்தை, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஜீவ மார்க்கத்தை தேவ நீதியின் சம்பளம் உயிர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்தியான்னு பாருங்க.
ஆமா, கிறிஸ்து ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். அந்த கிறிஸ்து இயேசு ஜீவனை பரிமள பிதா குமார் பரிசுத்த இடைவிடாம கொடுக்குறாரு. அதான் வந்து முழு உலகத்தை வாயினால் இயேசு ஜீவன் பரிமள பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு. அதை செய்றீங்களான்னு பாருங்க. யாரை பார்த்தாலும் முரும்பு இருக்குது, யாரை பார்த்தாலும் சுய நீதி, அது சரி இது தப்பு, அது சரி இது ரைட்டு, இதெல்லாம் சுயநீதி. தேவ நீதின்னு சம்பளம் உழித்ததில்லை. அந்த தேவ நீதியை தேவன் தனக்கு முழு உலகத்து வாய்நெல்லாம் கொடுத்து பாருங்க. பசுத்தாவியானுக்கு வகை கிடைக்கும், தேவ தூதனுக்கு வகை கிடைக்கும். கிறிஸ்துவை அந்த இயேசு சாமிட வாக்கத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்பது. பசுத்தாவியான வருவார். வர வர விருத்தி, வெற்றி மேல வெற்றி, ஜெயத்தின் மேல ஜெயம், பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்தை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் லூக்கா 23 25 25 சரியா, மத்தேயு 16 21 இங்க சொல்றாரு பாரு. இயேசு 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எங்க அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்ப இயேசு சொல்றாரு, எருசலேமுக்கு போகணுமா, அங்க மூப்பர் பிரதான ஆசாரி வேதபாரகர் பல பாடுகள் படணும், சிலுவையில பல பாடுகள் படணும், கொலையுண்டணும், 3ஆம் நாள்ல எழுந்திருக்காங்க. 3ஆம் நாள்னு சொல்றாரு பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவனை இயேசு கைவிட போறார் எருசலேமுல போய். அதான் சிலுவை மரணம். அங்க பல பாடுகள் வரும். பிதாவாகிய தேவனை நீ கைவிட்டாவே, அந்த ஜீவ பிதாவை கைவிட்டாவே, நியூட்ரலா இருக்குதுல, உடனே நன்மை தீமறியத்தை யூதாசு காட்டி கொடுத்துறான். வகை கட்சிது யூதாசு எத்தனையோ முறை காட்டி கொண்டு ட்ரை பண்ணா ஒன்றும் முடியாது. ஆனா பிதாவாகிய தேவனை இயேசு என்னைக்கு கைவிட்டாரோ அங்கதான் பிசாசுக்கு வகை. யூதாசு உடனே காட்டி கொடுக்குறான். அங்க பல பாடுகள் வருது. அங்கதான் பாவத்தின் சம்பளம் மரணம் வருது பாருங்க. அப்போ நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிறார். பல பாடுகள் பட்டு வேத பாடுகள் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள்ல திருப்பவும் ஏந்திருக்கணும். அதான் சாட்சி. பாடுபட்டு வியாதிப்பட்டு கடன் தொலை ஏற்றுட்டு சாப்பமாகி பாதாளத்து போய் அங்கேயே ஸ்டே ஆகிறது கிடையாது. 3ஆம் நாள் அப்படியே எழுந்திருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 3ஆம் நாள் ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு இயேசு பரிகாரமாகி ஜீவ ரத்த பிதாவையும் முடிக்கிற ஆபித்து ஜீவ சட்டத்தை கொடுத்தாரு. ஜீவ ரத்த ஈட்டியால் கொடுத்துரு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. உடனே 3ஆம் நாள்ல ஏந்துட்டாரு. அப்ப இது ஒரு மாதிரியாக காட்டுவார். மனுஷா, நீ பிதாவாகிய தேவனை விட்டு விட்டா, ஏதேன் தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த ஜீவ விசுத்துக்கு நீ விட்டுட்ட, நன்மை தீமறியத்தக்க கனியை சாப்பிட்டு இருக்கிற. அதனால பிசாசும் வாழ்க்கையில கொலைகளும் வியாதிகளும் வறுமைகளும் பாவங்களும் சாபங்களும் மரணம் தரித்திரம் போட்டு இருக்கிறான். அதுபோல நான் சிலுவையில் உனக்காக உன் பாவங்களை சாபங்களை ஏற்று நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் ஆதாமின் பாவத்தை நன்மை தீமறியத்தக்க அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு 3ஆம் நாள் எழுந்துக்க போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆதாம் மூலமா பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவ நீதியின் சம்பளம் உழித்தல், அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவ வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுத்தா பாவுட்டு மனத்திலிருந்து விடுதலாகி தேவ நீதி உயிர்த்தெழுதல் பெற்று பரலோக ராஜ்யத்தை நாமும் பெறலாம். அதான் மாதிரி. அப்போ வேத பாடலாலும் பல பாடுகள் பட்டு அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரம் வேதவாரம் பல பாடுகள் பட்டு பல பாடுபடுறாங்க பாருங்க. பிதாவாகிய தேவனை கைவிட்டாவே பாடுதான், வியாதி தான், வறுமை தான், தரித்திரம் தான், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள்ல எழுந்திருக்கவே. எப்படி 3ஆம் நாள்னா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று இயேசு பிதாவை மண்டின்றாரு. உலகத்தை கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை பரிசு கொடுத்துதான் 3ஆம் நாள்ல எழுந்தினாரு. ஆமா, ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பரிகாரமாகிய அந்த ஜீவ வார்த்தையை ஜீவ இயேசு சாமோட பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குற ஈட்டியால் குத்துறவனுக்கு முழு காரி துப்புறவனுக்கு ஆதாம் முழுவதும் ஜீவரத்தை கொடுத்துட்டு 3ஆம் நாள் பாவன்ட்டு மரணத்தில் உயிரோடு கூட இருந்தார். அதை தான் செய்தார். அதை தான் நீ செய்யணும். அல்லேலூயா. இயேசு அவருடைய ஜீவ அப்பத்தை புஷிக்கணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரினது ஜீவ கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு ராத்திரி ஆதாமிலும் வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்கும்போது பாவன்ட்டு மரணம் உன்னை விட்டு கடந்து போயிது, பரிசுத்தாவி வருது, நீ உயிர்த்தெழுதலை பெறுகிறாய், பரலோக ராஜ்யத்துக்கு போய் இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கையை வாய்கிறாய். அல்லேலூயா. அப்புறம்
யோவான் 17 அன்பாளே பரிபூர்ண ஜீவன் திருச்சபை சோழவரம் வேலூர் பகுதியிலே எங்களுடைய சபை இருக்கிறது. அந்த பகுதியில் இருப்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. மத்தேயு 17:23 பாருங்க. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தேய்ந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஏன் கொலை செய்யறாங்க? பிதாவாகிய தேவன் இமை பொய்து அவரை கைவிட, ஆனாலும் நித்திய கிருபையும் அவருக்கு இறங்குறாரு. இமை பொய்து கைவிடுறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடுறார். கல்வாரி சிலுவையில இயேசு பிதாவாகிய தேவனை இமை பொய்து கைவிடுறார். உடனே பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து என்ன பண்ணணும்? சும்மா இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை வந்து தலைமையில கழிச்சு காலமெல்லாம் ஐயோ ஊர்பட்ட சாபம், ஊர்பட்ட உலகத்தின் தரித்திரம், உலகத்தின் வியாதி, உலகத்தின் கடை எல்லாமே வந்தது. அட்ட தரித்திரமானார். கை ஓட்ட கையை சிலுவையில் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஏந்து போயிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாதாள வெளியே போறாரு. தலைமையில கை வச்சுக்கல. பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு பரிகாரம் என்ன? அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஊற்றி ஜீவ ரத்தம் ஈட்டியால் கொடுத்த ஆவி ஊற்றி ஜீவ ஆதாம்ல இருந்து 2ஆம் வரைக்கும் இவ்வளவு செய்து தான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த பரிகாரம் உனக்குள்ளே இருக்குது ஐயா. திருவிருந்தில இந்த அப்பத்தின் திராட்சை மாதிரி அது ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை தான் நீ சாப்பிட்ற. ஒவ்வொரு நாள் திருவிருந்து, ஒவ்வொரு மாசமும் அந்த இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை நீ ஜீவ மார்க்கனாயிருப்பாயா. இயேசு ரத்தத்தை சாப்பிட்டு சன்மார்க்க துன்மார்க்க சுயநீதிக்காரனா பகையும் கசவும் போட்டி பொறாமையா இருக்கிறதுனால தான் அசுத்தாவிதான் வாழ்க்கை வகை தேடி வந்துகிட்டே இருக்குது. உங்கள் எதிராளியா பிசாசாம இழந்துவீங்களாம் என்று வகை தேடி சுற்றிக்கிற கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, இதெல்லாம் மாம்சிக்கிறியே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னாரு. அப்ப என்னத்தையும் செய்யணும்? இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். அதான் ஆதி ஜீவ வாக்கு தத்தங்கள். ஆதியாகும், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். இயேசு ரத்தம். அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை எட்டை விடாமல் கொடுத்து பாரு. பிசாசு அவனுக்கு வகை கிடைக்காது, அசுத்தாவிக்கு வகை கிடைக்காது, பசுத்தாவி அவனுக்கு வகை கிடைக்கும். அதான் தாவீது வர விரத்தி. தாவீது கர்த்தரை எக்காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிட்டே இருக்குமா தாவீதுக்கு. பசு தாவிக்கு வகை கட்சிட்டு தாவீது வர விருத்தி ஆகிட்டே இருக்கிறான். ஆடு மேய்க்கிற ராஜாவா மாறிட்டான். அவன் சொல்றான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுது. சங்கீதத்தில் சொல்றான் ஒரு வசனம். அதனால நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்துல நம்ம இருந்தா நன்மார்க்க துன்மார்க்க ஆதாம் வியாபாரம் நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்கினாலே பிசாசுக்கு வகை கட்சிச்சு அண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாவத்தின் சம்பளம் மரம் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்குது. கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் எல்லாரும் ஆண்டு கொண்டு இருக்குது. இப்போ ஆத்தும ஆதாயம் என்னது? நன்மை தீமறியத்தக்க ஒரு மனுஷனை ஜீவ விசத்துக்கு கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் தனக்கு மத்தியசமா வாய்நாளெல்லாம் கொண்டு வரதான் ஆத்தும ஆதாயம். இதான் வெற்றியுள்ள முடியும். அதனால பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவர்கள் ரட்சிக்கப்படும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். பேஸ்புக்கில் யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. 2 அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ பார்க்குறோம். அப்புறம் அதே மத்தேயு 26 நாளில் என்ன போட வச்சுது? மத்தேயு 26 நாளில் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்களாம். இயேசுவை தந்திரமா பிடிச்சு கொலை செய்ய ஆலோசனை பண்ணாங்க. பாரு, உங்களை கூட பிசாசு தந்திரமா பிடிச்சு கொலை செய்ய உங்களை பக்கம் தேடுவான். இயேசு சாலதான் நீங்க நாங்கள் உலகத்தில் 800 கோடி பேருக்கு ஆதாமுக்குள்ள பிறந்தவன். தந்திரமா உங்க வாழ்க்கையில பிசாசு வியாதிகளையும் வறுமைகளையும் தரித்திரங்களையும் சாபத்தையும் கொள்ளை நோய் கொண்டு வர தந்திரமா வகை தேடுறானா. நீ என்ன பண்ணணும்? தந்திரமா ஜீவ மார்க்கத்திலிருந்து பிசாசு ஆயிடுச்சுன்னா இல்லைன்னா அவன் ஒன்னு ஆயிடுச்சிடுவான். திருடன் சொன்னார் மத்தியில 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண போனது யாரு? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கூட. அந்த ஜீவன் இயேசு சாப்பிட வாக்கத்தை குத்துறாரு இயேசு. அதை எடுக்கணுமா இல்லையா? அந்த ஆடுனா ஜனங்க. இந்த ஆடு ஷேட் ஆடா இருந்தாக்கா நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்திலேயே போயிட்டு சன்மார்க்க தூண சுயநீதிக்காரனா. நாடு செய்யல, ஊடு செய்யல, அரசியல்வாதிகள் செய்யல, ஒரே கடுப்பு, ஒரே காசு, பேர் ஊழிக்காரு, விசுவாசி. எங்க பார்த்தாலும் சுயநீதி, அநீதி, நன்மை தீமை. அதான் அநீதி, சுயநீதி, அநீதி, நன்மார்க்கம், துன்மார்க்கம். இதுல இருந்தாக்கா தந்திரமோ பிசாசும் குடும்பத்துல உங்க மனைவி, பிள்ளைங்க, உங்க சபை விசுவாசிகளுக்குள்ள, உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள தந்திரமோ பிடித்து கொலை வகை தந்திரசாலி பிசாசு.
இயேசு அதை விட தந்திரசாலி. இயேசு பரம தந்திரசாலி, பிசாசு விட தந்திரசாலி. அவர் என்ன பண்றாருன்னா ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை நமக்கு குத்துறாராம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை ஜீவ விசத்துக்கு குத்துறாரு. ஜீவ சர்ற கல்வாரிச்சு இல்லை அந்த எடுத்தே நீ இந்த ஆடு எடுக்கணுமா இல்லையா அந்த ஜனங்க அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் நீ குத்துட்டனா தந்திரமோ பசு தாவியானவர் நல்ல காரியங்களும் வாழ்க்கை பிசாசு தந்திரமா ஏமாந்து போடுவான். இதாங்க உண்மை. ஆனால் தேவனுடைய தந்திரம் பிசாசு ஐக்கிய ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு இருக்கும். அப்போ தந்திரமோ பிடித்து கொலை செய்ய வகை தேடுறான் இயேசு. ஆனால் இயேசுவாவே இருக்க ஜீவனாவே இருக்கிறார். தேவன் நீதிச்சு உயிர்த்ததிலே தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா பிதாவினுடைய சித்தம் அந்த சிலுவைக்கு போகும்போது மட்டும் பிதா என்ன சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கும்படி செய்கின்றார். சிலுவைக்கு போ இல்ல மகனை நீரே மாதிரி என்றார். பிதாவாகிய தேவனை இயேசுவை சிலுவைக்கு அனுப்புறாரு. ஏன்னா உலகத்துக்கு ஒரு மாதிரி காட்டணும். ஆனா இயேசு சொல்றார் நான் பரிசுத்தன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால் நீங்கும்படி செய்யும். 1000 என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தன்றார். அப்பனா பிதாவுக்கு எப்படி கீழ்படுகிறார் பாருங்க. எப்பவுமே பிதாவுக்கு டக்குன்னு கீழ்பஞ்ச இயேசு இந்த சிலுவையில் போறோம் 3 முறை ஜெபம் மாட்டார். ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால் நீங்கும்படி செய்யும். 1000 என்னுடைய சித்தம் உம்முடைய. அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன, நீ சிலுவைக்கு போயே தரணும். நீரே வழி மகனே உலகத்துக்கு ஒரு மாதிரி காட்டுன்றாருக்கு. பிதா யாராவது செய்வானா? இதாங்க பிதாவினுடைய அன்பு. கண்டா சுற்றி காதால் சுற்றி இரும்பு குத்தி செம்புல் குத்தி நிர்வாண கோலமாகி உலகத்தை சாபத்தை பாவத்தை மனத்தெல்லாம் இது ஒரு மாதிரி காட்டார் பாருங்க. ஏன்னா பாவத்தை அவர் டீச் பண்ணாரு, ஜீவ மார்க்கத்தை டீச்சிங் மட்டும் தியரி மட்டும் பிராக்டிக்கலாகவும் சிலுவையில் செய்து காட்டினார். அதான் சிலுவை மரணம் உயிர்த்தேதல். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு நமக்கு பிராக்டிக்கலாக காட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு போன மனுஷா, சன்மார்க்க துன்மார்க்க மனுஷா, உன் பாவத்தை சாபத்தை சிலுவையில் பாவ சாபம் மரணம் தரித்திரம் வியாதி வறுமை பாதாளத்துக்கு போய் ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை தேவந்தருக்கு ஆதாமுக்கு கூட பாவத்தை நிவர்த்தி 3ஆம் நாள் உயிர்த்திருக்கிற பாரு. அதான் என் சிலுவை மரணம் உயிர்த்தேதல். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். பாவத்தையும் மரணத்தையும் தரித்து பாதாளத்தை ஜெயித்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துக்கிறார். எப்படி ஜெயிச்சாரு? பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் உலகத்தில் எல்லாரும் 800 கோடி பேர் பாவத்தை சிலுவையில் கோடி ஏற்றப்பட்டு 800 கோடி பேர் ஜீவ சர்ற ஜீவனத்தை இயேசு சாப்பிட ஜீவ வாக்கு தத்தங்களை ஆதியாகமம் வெளி பரலோக ராஜ்யத்தை பரலமெண்ட் உம்முடைய நாமத்தை உம்முடைய சேர்த்து இயேசு சாப்பிட வாக்கு கொடுத்தாரு. எனக்கு ஈட்டியால் குத்தரவனுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து உயிர்த்தேந்தார். இதுதான் மாதிரி. அதுக்கு தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். இன்னைக்கு ஜீவ மார்க்கம்னா நிறைய பேருக்கு தெரியல. கிறிஸ்துவ சமுதாயமே அப்போஸ்தலர் தேக்க சுவிசேஷ போதகரே ஜீவ மார்க்கத்தை ஜனங்களுக்கு நல்ல தெளிவுபடுத்தி காட்டுங்கள். மாபெரும் எழுப்புலை அடைவார்கள். இந்த கடைசி நாள் எழுப்புல பங்கு கொண்ட என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. பேஸ்புக் யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏராள செய்திகளை கொடுத்துருக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். அப்போ 26 லூக்கா மத்திய 26 என்ன போடப்பட்டிருக்கு? இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ண. இன்னைக்கு பிசாசு தந்திரமா வரான். வியாதியை சாபத்தை மரணத்தை குடும்பத்தை உங்க மனைவி உங்க பிள்ளைங்க உங்க சமய விசுவாசிங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தந்திரமா தான் வரும். பார்த்தா நிறைய பேர் நன்மை தீமை அறியத்தக்கவங்களா தாங்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக்குறாங்க. கொரோனா கொலை நோய் உலகம் ஃபுல்லா வருதுன்றாங்க. படிச்சா அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கே வந்துச்சுன்னு நம்ம செய்தியில் கேட்குறோம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்தில் இருந்தாவே போதும். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் சன்மார்க்க துன்மார்க்கம் இது இருந்தால் பிசாசு வகை கச்சிடும். பிரச்சனை தான் என்னையும் சேர்த்து அந்த பிரச்சனை அல்லையா. நன்மார்க்க துன்மார்க்கம் மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையை ஜீவனும் சமாள். கிறிஸ்து ஜீவனாயிருக்கார். தேவநீதி உயிர்த்ததில் இருக்கார். ஜீவ விச்சத்துக்கனியா இருக்கிறாரு. அதை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். ஆமா ஊர் சில நாடுகள் ஊருக்கு 2 பேர் இருக்காது, தெருவுக்கு 2 பேர் இருக்காது. பகை போட்டி பொறாமை மாம்ச சிந்தையிலே இருந்தாங்க வகை கச்சிடும். ஆனால் தான் உலகத்தையே நீ கிறிஸ்துவின் அன்பு கொடுத்து இயேசு சாப்பிட மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். பிதா குமார் பாஸ் அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க கொடியானது திராட்சை கிறிஸ்துக்குள்ளே நாம் புதுசு அந்த கிறிஸ்து தேவநீதி பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு முழு வாய்நாள் மத்தியசமாக கூட பிரதான கற்பனை தேவநாய கத்திரிடத்தில் முடிகிறதோடு முடியாத அன்பு என்ன அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அது ஜீவனை பற்றி இயேசு அவனுக்கு பிதாவாகிறது. அதுக்கு ஒப்பாகிறது. உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு. பிறன்னா அது மனைவி பட்டம் தேசம் முழு உலகத்தை குறிக்குது. பரன்னா பரலோகம் பிறன்னா பூலோகம். பரன் கிறிஸ்துவ அன்பு இயேசு சாப்பிட வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த தான் என் பிரதான கற்பனை. உன்னை மேற்கொள்ள சத்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தெரிஞ்சு
சித தேவாய்க்கு பசுத்தாவிய வகைகள் கண்டிப்பாக பசுத்தாய் தேவதூதர் கண்டிப்பாக உன்னை சந்திப்பாங்க. இல்லை மாம்சம் சேர்ந்து அசுத்தாவி கண்டிப்பாக சந்திப்பான். பலவிதமான பிரச்சனை முடிவு பாவ சாபமான முடிவு பாதாளன்னு பார்க்குறோம். கடைசியாக மத்தேயு 27:1 விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி. அப்போ விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி. இதை பாருங்க, உனக்கு விரோதமாக எத்தனை பெரிய மனுஷன், எவ்வளோ பொல்லாத மனுஷன், அரசியல் தலை யாரான உங்க விரோதமாக கொலை செய்யும்படி உனக்கு விரோத ஆலோசனை பண்ணி. நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாரு, தேவ நீதி தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்து பாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஏசாயா சொன்னதுக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கக்கூடாது. ஏன்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்து வச்சு ஜீவனை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். அப்போதான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. இப்போ என்னதான் விரோதமாக செயல்படுத்தும், பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் அசுத்தாவிகளும் பாதாள ராஜ் எதுதான் உனக்கு விரோதமாக, நீ கிறிஸ்துக்குள்ளே இறையா. கர்த்தருடைய நாமம் பலத் நீதிமானாக ஓடி சுகமாயிரும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இரு. தேவ நீதி உயிர்த்ததில் பாவம் மன்னிப்புட்டு நீதி பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு மனைவி பிள்ளை குடும்பத்தார் இருந்தார் தேவ மாம்சமான அவர் வாய்நாளெல்லாம் கொடுத்து பாரு. என்னதான் பிசாசு உனக்கு விரோதமாக செயல்பட்டாலும் மேற்கொள்ளவே முடியாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான. தேவன்னா ஜீவன், ஜீவ மார்க்கம். என் பிதா ஜீவன், குமாரன் ஜீவன், ஆவியன் ஜீவ சஞ்சாரியான் தான். ஏனோக்கு மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டானா. அப்போ 100% ஜீவ மார்க்கத்தில் இருக்கிறான். ஏலியா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தானா. மரணத்தையே காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படின்னா 100% ஜீவ மார்க்கம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். போப்பா எப்போ பார்த்தாலும் ஜீவன்னா நீ நன்மை தீமறியத்தக்க மார்க்கம். சாகவே ஷாவா, எந்த நேரத்தில் மரணம் பிசாசு வகை கட்சிகிட்டே இருக்குது. பிரச்சனை நீ மேற்கொள்ள முடியாது. அதான் ஒன்று கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா ஆதாமுக்குள்ள இருக்கணும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எதில் இருக்க போற யாரும் டீட்டெயிலாக இருக்குது. ஒன்று இருள் இருக்கணும், இல்லைன்னா வெளிச்சத்தில் இருக்கணும். ஒன்று நன்மை தீமறியத்தக்க மார்க்கம், இல்லைன்னா ஜீவ மார்க்கம். எதில் இருக்க போற நீயே முடிவு பண்ணிக்கோ. அடுத்து மார்க்கு 10:34 முடிஞ்சிச்சு. 10:34 அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். பாரு, அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். எப்படி 3ஆம் நாள் சும்மா தரா துப்பும் போது வாரினால் அடிக்கும் போது உலகத்தை சாபம் பாவம் மண்ணு அட்டதரித்துருங்க. என்ன பண்ண தெரியுமா? ஜீவரத்தத்தை பிதாவே இவளுக்கு மண்ணி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாராம். சில ஜீவரத்தத்தை ஜீவசரத்து பாவத்தின் சம்பளம் மண்ணை என்மேல் ஊட்டப்பட்டது. பரிகாரத்தை கைவிட்டு பிதா கூட ஆபிபத்தி ஜீவனை கூட 4 சுவிசேஷம் கடைசியாக ஆவி ஊற்றி ஜீவனை விட மகாசத்தமாக ஆவி விட்டாருக்குது. ஆவின ஜீவசரம் ஜீவரத் பரிகாரத்தை கொடுக்கணும் பிதாவாகி தேவனி. நீ நான் அதை மாதிரியே செய்தாரு. ஈட்டியால் கூட அதே ஜீவசரம் ஜீவரத்தை தேவன் குத்துட்டே இருக்கிறாங்க. அவன் பாவட்டு மன்னது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாரான். என்ன கீழ ஜீவசர ஜீவரத்தையே குத்தார். 3ஆம் நாள் பாவத்தை மன்னது மாதிரி ஏந்து வந்தார். இதுதான் என் மாதிரி. அல்லேலூயா. அப்போ சிலுவையின் மரண பரியந்தம் நமக்கு ஜீவசர ஜீவரத்தை பரிகாரத்தை கொடுக்கணும். நன்மை தீமறியத்தக்க கணிக்கு பரிகாரம் ஜீவ வச்சிருக்கு. தேவ நீதியின் உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தான் பரிகாரம். அதை பேசிய ராத்திரி போகலாம். தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாவிய வெற்றி மேல் வெற்றி ஜெயத்து மேல் தேவ தூதருக்கு வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அடுத்து மார்க் 14:1 பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. நீங்க வேணா கண்கார்டன்ஸ்ல போட்டு பாருங்க. இந்த வசனத்தை அவரை கொலை செய்ய எவ்வளோ வகை தேடி இருக்காங்க பாருங்க. இயேசுக்கு அப்படி உங்களுக்கு எப்படிங்க? அதுதாங்க நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தில் இருக்காதுங்க. நம்ம ஆதாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம், நன்மார்க்க துன்மார்க்கத்தை டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட்டுங்க. நன்மை தீமறியத்தை இருக்கிற நாத்தத்தில் வந்தவாறு நன்மை சன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி கவலை பயம் மாம்ச சிந்த இதெல்லாம் அந்த பிசாசு வகை தேடி இவங்க வாழ்க்கையில் எல்லா வேலையும் நந்துறான். அப்போ உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆதாம்குள்ளே தான் பெற்று அது தவிர்க்க முடியாது பிறப்பு. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு கொடுத்தல் தீவிரப்படுத்துங்க. உங்கள் சபை விசுவாசிகளை ஊழியக்காரர் விசுவாசிங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களை செய்யும்போது பசுத்தாவை வகை கிடைக்கிறது. அங்கே எழுப்புதல் வரதை பார்க்குறோம்.
இங்க பாருங்க, மார்க்கு 14:1 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடுறாங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. இந்த பிரதான ஆசாரி, வேதபாரர், பரிசேயர் தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை செய்றாரு. இயேசு ராஜா மாதிரி போறார். நான் ஜீவன் யா, உலகத்தையே அன்பு கூறுவேன். கொலை செய்கிறவனே, பகையாளியே, கொலையாளியே, எதிராளியே, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்கதான். அவன் கொலை தான் செய்வான். அவனுக்கு அவங்களுக்குள்ள பிசாசு ஆதிவில் கொலை பாதக. ஏன் உனக்கு விரோதமாக எல்லாரும் வராங்க தெரியுமா? உள்ள பிசாசு, அவன் கொலை செய்ய தான் தெரியும். அறிந்தோ அறியாலும் தெரிந்தோ கொலைகாரத்தான் செய்துங்கிறான் அவன். அவனுக்கு நீ ஜீவனை கொடுத்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது. அதான் இவ்வளவோ உலகத்தில் நல்ல மேற்பட்ட நாடுகளுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தையே கொடுக்குறான் இயேசு. அதுக்கு தான் சொன்னார் இயேசு, உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, சத்துருக்களை சினையுங்க, ஒரு துன்புறு ஜபம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை இயேசு கொடுக்குற. இயேசு ஜீவன் பரிசு கொடுத்தாதான் நீ சத்துருவை ஜெயிக்க முடியும். அதனால தான் உலகம் உள்ள மாம்சமான இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஆவின்படி பரலோகராஜ் ஷிட்டில் மட்டும் எழுதி வைத்தால்வோ நீ யாரும் ஜெயிக்க முடியாது. அதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அதான் மன உபதேசத்தை கை கொள்ளணும். ஆமாம், பாரம்பரிய உபதேசம், சன்மார்க்க துணை, சுயநீதிகளை கை கொண்டு வாழ்க்கையை வீணடிச்சத. ஊழியத்தில் வந்து இயேசு ஞானஸ்தானம் விட்டு பிரயோஜனம் இல்லாத போயிடாத மார்க்க ஊழியக்காரர் விசுவாசிகளே. அதனால தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். தயவு செய்து ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. தயவு செய்து கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள், நண்பர், உறவுகள் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அப்போ மார்க் 14:1 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்போது பிரதான ஆசாரியர் வேதபாரரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாருக்கும் கடவுளாக பண்டிகையில் அப்படி செய்யலாகாது. இப்படியெல்லாம் வகை தேடி அவருடைய வேலை வருது. அவரா தன்னை ஒப்பு கொடுக்கும் போதே அவரை பிடிச்சாங்க. நானே கொடுக்குறேன் ஜீவனை சிலுவையில் அப்படி அவரே பிதாவாகி தேவன் கைப்பற்றதுக்கு இடம் கொடுக்குறாரு. அங்கதான் அவரை பிடிக்க முடிஞ்சது. அப்போ நீங்களா நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்துல போனாதான் பிசாசு உங்களை பிடிச்சி சிலுவையில சாபத்துல பாவத்தை மருந்து பாதாளத்தை கொண்டு போவான். அப்போ நீங்களா என்ன பண்ண, ஆதாமுக்குள்ள பிறந்துட்டீங்க. இப்போ நீங்களா ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். அதான் சுயாதீனம். நான் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறேன். அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அவர் ஜீவ உலகமா இருக்கிறார். பரலோக ராஜ்யமா காட், தேவரகமான வாழ்க்கை. ஜீவன்னா God kind of life. தேவ நீதியின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். பாவன்ட்டு மரணத்தை கடந்தவர் தான். தேவ நீதியின் சம்பளம் உடித்து. இதுக்கு தான் நம்ம இயேசுகிட்டு வந்துக்கிறான். எதுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உலகம் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசம், மாம்சமான ஆவரம் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இயேசுகிட்டு வந்தோம்? அவர் ஒரு ஜீவன். இயேசுனா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கேன். நானே நல்ல மேய்ப்பு தன்னாடுகள் ஜீவனையே கொடுக்குறான். திருடும் கொள்வாய்க்கு வரும் வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அவர் பரிபூர்ணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பு ஜீவமா இருக்கும். அவர் ஜீவனாக இருக்கார். ஏனி பிதாவான 5:24 ஏனில் பிதாவான தம்பில் தாமே ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும் அருள் ஜீவ சஞ்சாரியா மாறணும். அப்படிதான் ஆதாம் ஏவல் உண்டா ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்து கனிக்குள்ளே இருக்கணும் தான் தேவ சித்தம். அங்கே ஏதேன் ஆதாம் தேவன் வைக்க அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புசித்தாங்க. அது வந்து சந்தியாக நோவாகாத உலகமே அஞ்சு போச்சு. பாவம் பெருகி போச்சு. அதில் நோவா நீதிமானம். அதுக்கப்புறம் நோவாகாததுக்கப்புறம் அதே நன்மை தீமை தான். அப்போ நோவாகாத அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குமா? சோதோம் குமார் அப்படியே மனுஷகுமார் அதே பாவம் தான். அதே நன்மை தீமை தான். இன்னைக்கு அதே நன்மை தீமை தான். பாவத்தின் சம்பளம் மாறணும். இதெல்லாம் நடக்கும் போது சொல்லிருக்காரு. இதுல இருந்தா தப்பி நீ ஜீவம் மார்க்கனா மாறணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்போ லூக்கா 14:1 அவரை தந்திரமா பிடித்து கொலை செய்ய வகை. பிசாசு தந்திரமா வருவான். உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உங்க சபை விசுவாசிங்க, உங்க ஏரியாவுக்கு சந்திரமா வருவான். பார்த்தா இங்க நன்மை தீமையில் தாங்கிறான். நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஒன்ன சன்மார்க்கத்தில் இருக்கிறான், இல்ல துன்மார்க்கத்தில் இருக்கிறான். நன்மையில் இருக்கிறான், தீமையில் இருக்கிறான். நன்மையோ தீமையோ ரெண்டும் ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். நீ தேவனுக்கு தனக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு இயேசு ஜீவன் தேவன் தனக்கு முழு ஜீவ மார்க்கத்தை கொடுத்தா பசுத்தாய் வந்துருவார் அந்த ஏரியால, அந்த சபையில, அந்த குடும்பத்துல. இது 24 மணி நேரங்க. ஒரு நாள் 2 நாள், ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்துல 7 நாள், மாசத்துக்கு வருஷத்துக்கு 360 கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாருங்க. பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமோட பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு மனைவி பிள்ளை கொடுத்தா மத்தியசமா கொடுக்க 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 கண்டிப்பா பசுத்தாவே வெக்க கிடைக்குது. தேவதூதனுக்கு வர கிடைக்குது. அங்க அற்புதம் நடக்குது. பாவன்ட்டு மனுஷன் தேவாய் கூட வர விருத்தி உண்டாக்குறது. அவன் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். ருஷி கட்ட போன தேவ அன்பை வெளிப்படுது. பரலோகரா இயேசு சாப்பிட வாக்குறது தேவனுக்கு தனக்கு முழு உலக வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. வெற்றி மேல் வெற்றியை காண்பீர்கள். அடுத்து லூக்கா 18 இதோட முடிச்சிட்டேன். 18:33
அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார். எங்க? பிதாவாகிய தேவனை கைவிட்டுட்டாக்கா வார் தான் உனக்கு, வார் அடி தான். அது யாரா இருந்தாலும் சரி, அது பிஷப்பா இருக்கட்டும், அது ரெவரண்டா இருக்கட்டும், அது அப்போஸ்தலர் தேக்கிறது சுவிசேஷம் யாரான மாம்ச பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டு ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல் செல்ல, இவர் பிடிக்கிறாரு, அந்த ஊழியக்கார மேல கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல், கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எத்தனை ரொம்ப மோசம் விலகி இருக்கலாங்க. ஆனா கர்த்தருடைய அன்பை தேவன் தன் முழுவதும் கொடுத்தாயா, அதை விட்டுட்டுனா உனக்கு வாரடி தான். அதனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். இயேசு அவரை கைவிட்டு விட்டார். ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவன் சொல்லி ஜீவத்து கனி விட்டுட்டாங்க. உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி கொண்டு ஆதாம் ஏவலம். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்ட உடனே, இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்ட உடனே யூதாசு வருகிறார். பாவத்தின் சம்பளம் மரண சிலுவையில வந்தது. வந்தபோது அவர் என்ன செய்தார்? நமக்கு மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தரித்திரம், சாப, பாவ, மரணம், எல்லா அக்கிரமத்தை எல்லாத்தையும் ஏற்று சிலுவையிலே பரிகாரம் தேவ நீதி சமூகத்தில் பிதா குமார் பசுத்தாக ஆதாமும் முழு வாழ்நாள் கொடுத்தார். பாவம் மறந்து உண்டார். உயிர்த்ததில் வந்து தேவத்துவம் வந்து கல்ல பட்டுட்டான். பசுத்தாவிய சாவுக்கு உயிர்த்ததில் கொடுத்தாரு. ஏன் சிலுவையில் ஜீவ மார்க்கத்தை பேசார். ஜீவ சொல்ற தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததில் பிதா குமார் கைவிட்ட காட்டிக்கொண்டு முழு உலகத்துக்கும் ஆதாம் முழு வாழ்நாள் பேசினாரு. பசுத்தாவிக்கு வகை கட்சிச்சு. பசுத்தாவி பாவத்தை மரத்தில் உயிர்த்ததில் கொடுத்தாரு. தேவத்துவம் தான் கல்லப்பட்ட வானத்தில் சகல அதை ஏந்து கொண்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு போயிட. இந்த ஜீவ மார்க்கத்தை தான் பிரசங்கம் பண்ணாது. நாளில் சுவிசேஷம் சத்திய உபதேசம் மறிவு பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு வந்திருக்குது. ஜீவ மார்க்கத்தை எல்லாரும் கோட்ட விட்டாங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மாபெரும் ஜீவிப்பது அடிவீர்கள். இயேசு ஜீவ மார்க்கத்தை போதித்தார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுவதும் எல்லா அந்த 12 உபதேசங்களும் ஒரு சாவனத்தினுடைய 12 இந்த ஜீவ மார்க்கத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, ஞானஸ்தானம், திருவிருந்து, பசுத்தவான்களுடைய ஐக்கியம் எல்லாம் இந்த ஜீவ மார்க்கத்தின் அடிப்படையில், இயேசு சாமட வாக்குத்தத்தின் அடிப்படையில் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். 2ஆம் வருகை இந்த 12 உபதேச சட்டங்கள் இந்த கிறிஸ்துவை மையமாக போயிட்டு செய்யப்படும். தேவ நீதி சமூகத்தை மாம்ச சிந்தை அங்கே கிடையாது. ஆதாமின் சிந்தை, ஆதாமின் உபதேசம் மரணத்தை கூட கிறிஸ்துவின் உபதேசம். அது தேவ நீதி சமூகத்தில் பரலோக ராஜ இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம். அதை தேவன் தனக்கு மாம்சமான ஆதாமில் 2 முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் சரி. ஆபிரகாம் பலி பெற்று ஒரு 18 ஆட்டுக்குரிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்து. அந்த 18 ஆட்டுக்குள்ள பழைய இயேசு அடையாளம். அதை தேவதற்கு பலி சித்தி ஆபிரகாம் சகல காத்து, ஈசாக்கு சகல காத்து, யாக்கோபு சகல. அந்த ஆபிரகாம் கிறிஸ்து இயேசு மூலமானது. கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்குரிய ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள. பசுத்த பிதாவை இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். இதான் மனுஷன். அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். அதை பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். என் பாவம் பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கு பாதிப்பை உண்டாக்கினது. பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். அதை உணர்வுமா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரன் இயேசு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு மத்தியஸ்மா தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த நான் கிறிஸ்துக்குள் வருகிறேன். அங்கே பசுத்தாவி வகை கிடைக்குது. வானத்துக்குள் சகல அதிகாரம் வெற்றி ஜெயம் உண்டாகிறது. பிசாசான் எவ்வளவுதான் வகைதே என் வாழ்க்கையில் எந்த சேத பாவத்தை சாபத்தை மன உண்டாக்க முடியாது. நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கேன். நல்ல மேற்பட்ட ஜீவனே தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் கடிந்து கொள்ளலாம். புத்திசாலி கிறிஸ்துவ நண்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், பகைக்கிறவன், வீட்டார் சத்து தேவன் தனக்கு முழு அரசியல்வாதி 1000 தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மாம்சமான இயேசு ஜீவனையும் வாழ்நாளில் கொடுக்கிறேன். ஆண்டவரே பாவட்டு மட்டும் தேவாயோட தரித்திரம் சித்த ஐஸ்வர்யம் வரட்டும், வியாதி நீங்கட்டும், சுகம் வரட்டும், ஷாப நீங்கட்டும், தேவடைய வாக்குத்த ஆசுவாதி வரட்டுக்கத்தா. நான் கிறிஸ்துக்குள்ளே வேறுட்டு இருக்கிறேன் கத்தா. வாழ்நாளெல்லாம் இடைவிடா ஒவ்வொரு நாள் 24 வாரத்தையும் நாள் மாதம் வருஷத்துக்கு முழு வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு முழு வாழ்நாள் வெளிப்படுத்துகிறேன் கத்தா. பசுத்தாவி வகை கிடைக்கிற கத்தா. பிசாசுக்கு வகை கிடைக்கும். உங்கள் எதிராளியா பிசாசு எப்படி மீகலாமோ வகை தேடி சுற்றி திக்கிறான். எதிராளியா பிசாசு கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடுறானா. நன்மை தீமறியத்தக்க மார்க்கு இருந்தால் வகை கச்சிடும். பிசாசு திருடமும் கொள்ளவும் அழிக்கவே வருவான். ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவன் பதிவு அந்த இயேசு ஜீவன் பதி தேவன் தனக்கு வாழ்நாள் பசுத்தாவியாக பழகிறோம். பசுத்தாவிங்க விடுதலை, வெற்றி மேல் வெற்றி, உயர் மேல பரலோக ராஜ்யம், பூமியிலும் பரலோகத்தை பெற்றுக்கொள்வார். இந்த வசந்தபடி ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி எல்லா ஜபத்துக்கிட்ட எல்லா விளக்கு வேண்டு கட்டி அப்படியே செய்ய இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் திருச்சபை, சோழபுரம், வேலூர் பகுதியில் எங்கள் சபை இருக்கிறது. என்னோடு கூட தொடர்புகள் வேலூர் பகுதியில் இருப்பீர்களால் என்னோடு கூட தொடர்புகள் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம்.
தற்சமயம் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளை கொண்டு வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவ செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சேனல்கள் யூடியூப்பில் ஏராளம் செய்திகள் இப்படிப்பட்ட செய்தி. கடைசி நாள் ஏப்பில் நீங்கள் பங்கு நிச்சயம் நீங்கள் செய்தி கேட்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேட்டு தீருங்கள். நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ண நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்கப்படும். மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வார்கள். உலகத்தை வெற்றி கொள்வார்கள். கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து ஜீவ மார்க்கம் என்பதை நன்றாக விலகிக் கொள்வார்கள். அந்த தேவநீதி சமூகத்தில் தேவன் தனக்கு முழு உலகத்தில் வெளிப்படுத்தப்படுவார்கள். பரிசுத்தமாக்கப்படுவார், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பரிசுத்தாவி அவர்கள் நிச்சயமாய் சந்திப்பாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை கேளுங்க. மனுஷன் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறான். நன்மை தீமறி எத்தக்க கனி புஷ்கிற நாளிலே ஷாகவே ஷா. உலகெங்கும் நன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்க துன்மார்க்க போதாது சன்மார்க்க ஜீவ மார்க்கனா மாறணும். நன்மை தீமறி எத்தக்க கனி புஷி உங்கள் எதிர்கால பிஷா எவனையும் வகதேடி சுற்றி தருவான். கண்டிப்பாக அட்ரஸ் கேட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை, பாடு மேலே பாடு, எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் விபத்து, எந்த நேரத்தில் கொள்ளை நோய், பஞ்சம், வறுமை, பிசாசு உரிமை இருக்குது, வகை கிடைக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததில்ல. தேவன் தனக்கு முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த தேவநீதி பரலோக ராஜ்யத்தை அளவற்ற அன்பு பரலோக இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் வாங்கணும். தேவநீதி உயிர்த்ததில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் மகிமை கனம் போய் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு குடும்பத்தை மாம்சமான மத்தியசம் வாழ்நாளெல்லாம் பசுத்தாவியான வாழ்க்கை கிடைக்குது. பசுத்தாவி இங்கே விடுதலை, வெற்றி மேல் வெற்றி, வர விருத்தி, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கையோட பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 11/10/2020 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பரிபூர்ண ஜீவன் திருச்சபை சோழவரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.